அதற்காக நம்மை ஆயத்தமாக்க, நம் பாதைகளை செம்மையாக்க திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு நம்மை அழைக்கின்றது. திருவருகை காலம் மனமாற்றத்திற்கான காலம், பாவத்திலிருந்து நம்மை பரிசுத்தமாக்கும் காலம், பகைமையை துறந்து நட்புறவில் இணைக்கும் காலம், நம் உள்ளத்தை நற்பண்புகளால் அலங்கரிக்க அழைக்கும் காலம், கிறிஸ்துவின் வருகைக்காக மக்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி பாலைவன குரல் வழியாக மக்களை பரிசுத்தமாக்கிய திருமுழுக்கு யோவானை இன்றைய நற்செய்தி நமக்கு முன்னுதாரணமாக காட்டுகின்றது. கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக ஆடம்பரமாக பல வெளி அலங்காரங்கள் செய்வதில் காட்டும் ஆர்வத்தை சுற்றத்தாருடன் சுமூகமாக வாழ்வதிலும் காட்டுவோம். அமைதியின் ஞாயிறாகிய இன்றைய வாரத்தில் உலகில் அமைதி நிலவ, நாடுகளுக்கிடையே சமாதானம் நிலவ இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, திருவருகை காலத்தின் 2ஆம் திதி அன்பின் மெழுகு திரி என்று அழைக்கப்படுகிறது. விசுவாசத்தோடு நாம்
கடவுளிடம் திரும்பி வரும்போது அவர் நமக்கு அமைதி என்னும் கொடையை தருகின்றார். இறைவாக்கினர் எசாயா இயேசுவை அமைதியின் மன்னர் என்று அழைத்தார். திருமுழுக்கு வாயிலாக யோவான் நம்மில் வந்த அமைதியின் மன்னர் குடிகொள்ள இறைவன் நம் இதயங்களை தயாராக்குகிறார். நாம் தேடும் அமைதி இயேசுவில் தான் உண்டு என்பதையும் அவர் நமக்கு அமைதி அருள்வார் என்பதையும் நினைவு கூறும் வகையில் அமைதியின் மெழுகுதிரியை நாம் இப்போது ஏற்றுவோம். நமது பங்கின் சார்பாக நமது பங்கு தந்தை அமைதியின் திரியை ஏற்றுகிறார். எங்கள் அன்பு தந்தை, எமக்கு நீ தந்துள்ள நம்பிக்கைக்காக நன்றி கூறுகிறோம். புனிதமாக நேர்மையாக வாழ்வதின் வாயிலாக உம் திருமகனின் இரண்டாம் வருகைக்காக எங்கள் இதய குடிகளை தயாரிக்க அருள் புரிந்திடும். எமக்காக மனு உருவாகி எம்மிடையே கொண்டுள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். அன்புகளுடைய திருப்பலியானது செய்விய தனது 47வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். அவருக்கு நல்லவுடைய சுகத்தையும் நீண்டாயும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக இத்திருப்பலியில் மன்றாடும். மேலும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஜெயராஜ் குடும்பத்தில் நன்றிபடியாகும், சிபி ஆஸ்மின் ஜோஸ்வின் குடும்பத்தில் நன்றிபடியாகும், ஜேசு பாக்கியராஜ் ரெஜிஸ்டா நல்ல வீடு வாங்கி கொடுத்ததற்காக நன்றிபடியாகும், மரியஞானம் ரூபி குடும்பத்தில் நன்றிபடியாகும், பெக்கே ஜோபி மற்றும் ஜான் பைலட் ஆண்டோனியா குடும்பத்தில் நன்றிபடியாகும், அபிலாசுரை குடும்பத்தில் நன்றிபடியாகும் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறார். அத்தனை குடும்பம் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபித்து பணியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது சியன்னா லிபின் ஜாய் நல்ல உடல் சுகம் பெற வேண்டியும் அவளுக்காக இத்திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடும். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மறைக்கு போன மாணிக்கம் அலங்காரத்தம்மாள், ஜான் போஸ்கோ இருதயம் தெரேசா இருதயம் அமலவிருப்பம் சம்பூர்ணம், லில்லி ஜோசப் அம்மு, அன்னமேரி அபூர்வசாமி அருமைநாதன், கஸ்பா டேவிட் விசுவாசம் ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை தர வேண்டும் என்று மன்றார். அன்புகளே, இன்று நாம் திருவருகை காலத்தினுடைய 2வது ஞாயிறை சிறப்பிக்க என்று குடும்பி வந்திருக்கிறோம். அழகான ஒரு அமைதியினுடைய மெழுகுத்திரி ஏற்றிருக்கிறோம். பல நேரங்களில் இந்த அமைதி குலைந்து போவதற்கு யார் காரணம் என்ற கேள்விக்கான விடையை இன்றைய வாசம் நமக்கு மிக தெளிவாக தருகிறது. அது நாம் செய்கிற பாவங்களாக இருக்கலாம், நம்முடைய தீய செயல்களாக இருக்கலாம், நம்முடைய சுயநலமாக இருக்கலாம். இப்படியாக தான் நிறைய நேரங்களில் அமைதி கொண்டு போக. எனவே கண்களை மூடுவோம், பாவ மன்னிப்பு வழிபாட்டுக்குள் நாம் செல்வோம். பாட வேண்டிய பல்லவி. நடந்து நடத்தை இழந்து உலக வாழ்க்கை என்கின்ற நாடக மேடையில் சிறு சிறு சறுக்கல்களில் அமலோற்ப அன்னையின் மீது குற்றம் சாட்டி நிம்மதி தேடும் நிலையற்ற மானுடர்களின் பாவத்தை மன்னியும் இறைவா, மன்னியும். அடக்குமுறையின் உச்சமே ஆதிக்கம் என்பதை மறந்து அன்னையின் தாழ்ச்சியை விடுத்து வீண் விவாதங்களை செய்து நேரத்தை வீணடிக்கும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். ஆவே இயேசுவே
சந்தித்து இருப்பாயாக என்கின்ற கட்டளையை மறந்து இளமையின் இன்பத்தில் இளைஞர்கள் செய்யும் பாவத்தை மன்னியும் இறைவா, மன்னியும். இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லா வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாதிருப்பனவாக. விண்ணக ஞானத்தின் பணிப்பினை எங்களை அவருடன் தோழமை கொள்ள செய்ய அருள் புரிவீராக. நம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. அடிமைத்தனத்தில் வாழ்ந்து வந்த இஸ்ராயல் மக்கள் புதிய வாழ்வுக்கு அழைக்கப்படுவதை இன்றைய முதல் வாசகம் சித்தரிக்கின்றது. அவர்களிடம் எல்லா வளங்களும் இருந்தன, ஆனால் பலரின் முகங்கள் துயர கோலத்தில் இருந்தது. ஆனாலும் இறைவனின் இருப்பை, அவரது அரசாட்சியை, அவரது விண்ணக மகிமையை எருசலேம் கண்டுணரும் என்ற நம்பிக்கையை தரும் இறைவாக்கினர் பாருக்கின் வார்த்தைகள் அவர்களை ஊக்கமளித்தது. இவ்வார்த்தைகளை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் உன் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாரூக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 1 முதல் 9 முடிய. எருசலேமே, உன் துன்பத்துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலை மீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியின் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் ஆட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்த்திசையை நோக்கு. கீழ்த்திசை முதல் மேல் திசை வரை உள்ள எல்லா நாடுகளில் இருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ராயல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர் மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாழவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுவதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ராயலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் மாட்சியில் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ராயலை அழைத்து வருவார்.
ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாசகத்தில் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பில் வளர, அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்பட, நீதியின் செயல்களால் நிரப்பப்பட்டு நேர்மைக்கு பாதை அமைக்க அழைப்பு விடுகிறார் திருத்தூதர் பவுல். இயேசு வரும் நாளை எதிர்நோக்கி குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்டு திருவருகை காலத்தை மனமாற்றத்திற்கு பயன்படுத்துவோம். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாய் நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 4-6 மற்றும் 8-11 முடிய உள்ள இறைமுத்துக்கள். சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன். ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை ஏக்கமாயிருக்கின்றேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும்
மென்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரம்ப பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டும் என்று இவ்வாறு செய்கின்றேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. செய்திருந்து வாசகம். லூக்கான செய்தி அத்தியாயம் 3 இறை திருவசனங்கள் 1-6 முடிய. திபேரு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேயா பகுதிக்கும் அவன் சகோதரர் ஆகிய பிலிப்பு இத்ரேயா திராக்கோனித் பகுதிகளுக்கும் லிசானியா அபிலேன் பகுதிகளுக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் செக்கேரியாவின் மகன் யோவான் பாலியலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றவர். பாவ மன்னிப்படைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகளில் அனைத்துக்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கின் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலை நிலத்தில் ஒரு குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. அது ஒரு அரண்மனை. அந்த அரண்மனையில் திருடுவதற்காக ஒரு திருடன் நடுநாசை நடு இரவிலே செல்கிறான். வழக்கமா திருடங்க நடுநாசை இருப்பாங்க, எங்க பார்த்தாலும் திருடங்க இருக்காங்க. இப்ப எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சா கூட எப்படியாவது அபேஸ் பண்ணணும் சொல்லிட்டு பலவிதமான யுக்திகள். இப்ப திருடங்க நேராகவும் திருடல,
உங்களுக்கு தெரியும் நிறைய சைபர் கிரைம் மாதிரி நிறைய பல விதங்கள்ல இன்னைக்கு திருட்டுக்கள் நடந்து கொண்டு இருக்கிறார். நான் சொல்றது ரொம்ப நாள் முன்னாடி பல ஆண்டுகள் நடந்த ஒரு நிகழ்வு, கதையா வச்சுக்கலாம். அப்போ அந்த திருடன் அந்த அரண்மனைக்குள்ளே செல்கிறான், நினைத்து கொண்டு இருக்கிறான் எல்லாம் தூங்கி கொண்டு இருப்பார்கள் என்று. அங்க பார்த்தா 2 பேர் பேசி கொண்டு இருக்கிறார்கள். யார் அந்த பேசி கொண்டு இருப்பதா? அரசனும் அரசியும். நீங்க கேட்கலாம், என்ன ஃபாதர் அந்த நேரத்திலேயா பேசுவோம்? ஏன்னா டைம் இல்லை. இப்போ நம்ம மாதிரி இவ்வளோ நிறைய பேருக்கு டைம் இல்லை, 2:30 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்றீங்க. அது மாதிரி கணவனும் அந்த அரசியும் அரசனும் பேசி கொண்டு இவன் ஒட்டு கேட்கிறான், என்னையா என்ன பேசுறாங்க? தன்னுடைய மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்ய வேண்டும். மகள் பருவ வயது அடைந்த இளவரசி அவளுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை பார்க்கலாம். இப்போ நீங்க சொல்லுவீங்க, நல்ல ஐடியில் வேலை செய்யணும், நிறைய அழகா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும், நிறைய வசதி வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும். அப்படிலாம் இன்னைக்கு நீங்க பார்க்குற பாடல ஒரு பெரிய பார்ப்பீங்கல்ல, அவர் நல்லவனா கெட்டவனா பார்க்கறது இல்லை. அதை விட்டுட்டு மற்ற எல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் கருப்பாக தான் பரவாயில்ல, நல்லா வசதியாக இருக்கானா, நல்லா பணம் இருக்கா, ஓகே கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, அவ்வளோதான். அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, அதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறதே இல்லை. இப்படியாக பேசி கொண்டிருந்தார்கள். அப்போ அரசன் சொல்லலாம், ஏங்க இன்னொரு அரசனை ஒரு நாட்டில் போயிட்டு அந்த இளவரசனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என் மனசு சொல்லுது அப்படின்னு சொல்றாரு அரசன். நம்ம ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற யாராவது ஒரு சாதுவை, சாதுனா தெரியும், சன்னியாசியை திருமணம் செய்து வச்சிடலாமா அப்படின்னு. நடைமுறைக்கு ஒத்து வருமா? சன்னியாசி எங்க கல்யாணம்? அவர் தான் எல்லாத்தையும் திறந்துட்டு போயிட்டாரு. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல அவர் தான் மகளை பொறுப்பா பார்த்துப்பாரு, எதுவும் அந்த ஆசை, பண ஆசை, பொருள் ஆசை, இந்த நாட்டு மேல பற்றுலாம் இல்லாத ஒரு ஆளா இருப்பாரு. அப்ப அவர் நல்லா வச்சுப்பாரு இளவரசிய மகளை என்று சொல்றான். அப்ப உடனே இப்போ நம்மால் கேட்கிறான், யாரு ஓட்டு கேட்கிறாரு? நம்முடைய திருடர் வச்சுங்க. திருடர் முடிவு பண்றார், போய் டெய்லி திருடி எங்க பொழைக்கிறது. பிளான் 2 பிளான் என்ன பண்றாரு, போறார் ஆத்தங்கரை. அங்கதான் உட்காந்து அந்த முத்தரிய நிறைய பேர் இந்த என்ன சொல்லுவீங்க, கங்கை கரையோ அரவத்துல அந்த மாதிரி கையாலாம் சொல்லுவாங்களா, அந்த ஓரத்துல உட்காருவாங்களா. அது மாதிரி அந்த ஊர்ல ஆற்றங்கரை ஒருக்க அந்த ஒரு மண்டபத்துல ஒரு கோயிலாண்ட நிறைய சாத்துக்கு உட்காந்துக்கான். நம்மளும் போடுறாரு, வேஷம் போடுறாரு, போட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் துணியெல்லாம் போட்டு எப்படி நிறைய பேர் மாதிரி உடுப்பு போட்டு போய் உட்காந்துட்டாரு. சொன்ன மாதிரி அரசு என்ன பண்றான், படை வீரர்களை அனுப்பிச்சு விடுறான். முதல்ல போய் கேளுங்க, அரசனுடைய மகளுக்கு திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களை யாராவது திருமணம் செய்ய விரும்புகிறீங்களா? நம்ம வெயிட் பண்ணிருப்பான், விட்டீங்கன்னா இப்போ இல்ல உடனே எப்படா கிடைக்கும் ஜாக்பாட்டு. அரசர் பயங்கரமான சொத்துக்களுக்கு அதிபதி, பெரிய ஆளு என்ன. அப்போ எம்பால் நான் சொன்ன நம்ம திருடர் உட்காந்துருக்காரு, அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே ஜோம் பண்ணிட்டு இருக்காரு, மெடிடேஷன் பண்றாரு. அந்த படை வீரர்கள் ஒரு போறான், வயசானவங்க அங்க போய் கேட்கிறாங்க, யாரும் ஒன்னும் ஒத்துக்கவே இல்லை. இவர்கிட்ட வராங்க, இவர் வாயை தரங்களை, யாரு நம்ம திருடர் வாயை தரங்களை, எங்க இந்த மாதிரி இளவரசுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், நீங்க தான் இதுல கொஞ்சம் இளமையா இருக்கீங்க, வரீங்களா? உடனே பதில் சொல்லிட்டா முடிஞ்சிச்சே இல்ல, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போவான். அவே முடியாது, அமைதியாட்டார். இவங்க போயிட்டு போறாங்க. போய் அரசே நாங்க போய் பார்த்தோம், இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டோம், யாரும் ஒத்துக்கல. ஆனா எங்களுக்கு என்னமோ அங்க ஒரு வாலிப இருந்தான், வாலிப சன்னியாசி. அவன் மற்றவங்களாம் கொஞ்சம் தாடி வச்சுட்டு வயசாக வந்தாங்க, அதில் அவன் கொஞ்சம் அமைதியா இருந்தான். அவனை நம்ம ட்ரை பண்ணலாம். அவன் நம்ம இளவரசிக்கு நீங்க போய் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுவான், ஒத்துக்கொள்வான் அப்படின்னு சொன்னான். சரி அரசு வேற வழி இல்லை, ஏன்னா பொண்ணு பார்க்க போனா இப்போ நீங்களாம் இப்போ பார்த்துட்டீங்க, இப்போ அப்பா அம்மாவுக்கு பசங்க வேலையை வைக்குது இல்லை, நான் பார்த்துட்டேன், இவன் தான் நான் லவ் பண்ற பையன், அவனை நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு இன்னைக்கு பசங்க 2 பேர் அம்மா அப்பாவுக்கு வேலையே கொடுக்காம ரொம்ப அழகா பண்ணிடுறீங்க. அப்ப அரசர் என்ன பண்றாரு, பெண் தேடும் படல தெரியும், அம்மா அப்பெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. எல்லா மேட்ரிமணி பாருங்க, நிறைய எக்கச்சக்கமான மேட்ரிமணி, தமிழ் கிறிஸ்டியன் மேட்ரிமணி, அந்த மேட்ரிமணி இந்த மேட்ரிமணி போடுங்க. 1000 பேர் 45 பேரை பார்த்து ஒருத்தரும் பிடிக்கலையாம். ஒருத்தன் சொல்றான் 45 பேரை பார்த்தானா. நான் சொன்னேன், ஒன்னு அந்த பொண்ணுக்கு பிடிக்குது இல்லையா, இவருன்னு அந்த பொண்ணு செக் பண்ணிட்டேன், ஒன்னு அந்த பொண்ணு செக் பண்ணிருக்கோம் தெரியல. சரி ஓகே. அப்ப தலைவர் போறாரு, அரசர் போய் நிக்கிறார். அப்ப கரெக்டா இப்படி தான் போறாரு, நம்ம திருடர் தான் போறார், திருடர்கிட்ட போறார். திருடர்கிட்ட போய் நிக்கிறார். இந்த மாதிரி அப்படியே அடக்கம் உடக்கமா நின்றுட்டு, என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய முயற்சித்திருக்கேன், நீங்க விரும்பினீங்கன்னா என் மகளை திருமணம் செய்து கொள்ளலாமே அப்படின்னு கேட்கிறார். திருடருக்கு ஒரு மாதிரி இருக்குது, உண்மையாவே அரசா வந்திருக்காரு. அப்படியே நைசா ஓரக்கண்ணில் பாக்குறாரு, அப்படி கண்ணை மூடி ஓரக்கண்ணில் பாக்குறாரு. அந்த நாட்டினுடைய அரசர் பவ்யமாக அடக்கம் ஒடுக்கமாக இப்படி ரொம்ப உங்களுக்கு தெரியல, ரொம்ப அப்படி பணிவா அவரு கெத்தர் பரல, யார் அங்கே
அப்படின்னு சத்தம் போடுவாரு. 4 பேர் வந்து நிற்பான், போட்ட தள்ளு அப்படின்வாரு. அப்படின்னு அதிகாரத்து உள்ள ஒருவர் வந்து என்ன பண்றாரு, இவன் முன்னாடி அப்படியே அடக்கம் ஒடுக்கமா பவ்யமா பவ்யமா அப்படியே கேட்கிறேன். ஓரக்கண்ணால் பார்த்த திருடருக்கு ஒரே ஷாக்கு. சில நேரத்தில் அடிக்கும் பாருங்க நமக்கு மண்டையில. இதுதான் பயங்கரமான ஒரே ஒரு அப்படின்றக்குள்ள யோசிச்சான், ஒரு ஷார்க். ஆப்டா நான் ஒரு திருடன், நல்லா வச்சு நமக்கு தான் தெரியும் திருடன். ஆப்டா நான் ஒரு திருடன், டெய்லி அங்கங்க திருடி அடி உத வாங்கி ஜெயிலாம் போய் வாட்டிட்டு வந்தவன். ஒரே ஒரு நாள் தான் என்ன பண்றாரு, என்ன வேஷம் போட்டாரு, எல்லாம் தூங்குது பேர் இந்த பசங்களே, இந்த பொண்ணு திருத்தல் நேரம் உட்கார், ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் எல்லாம் உட்கார். ஒரு நாள் திருட வேஷம் போட்டதுக்கு என்ன பண்ணிட்டாரா ராஜா, அப்படியே வந்து உட்காந்துட்டாரு முன்னாடி பவ்யமா. அப்பதான் யோசிச்சானா பாருங்க, ஷார்க்கு ஒரு நாளைக்கே ஒரு நாட்டினுடைய அரசர் வந்து என் முன்னாடி அடக்கம் ஒடுக்கமா பவ்யமா இருக்காரு. வாழ்நாள் முழுவதும் நான் சன்னியாசாக மாறினால், புரியுதா, இந்த நாட்டு அரசன் என் காலில் வந்து கிடப்பான். அன்னைக்கு முடிவு பண்ணாராம், கல்யாணம் பண்ணி சொன்னாரா, கல்யாணம் பண்ண சொன்னாரா, என்ன ஆனாரு, என்ன ஆனாரு அவரு திருடர், என்ன ஆனாரு, மனம் மாறி ஒரு சன்னியாசாக மாறி. இந்த கதை சொன்னாலும் சிரிக்க மாட்டீங்க, எல்லாத்துக்கும் அப்படியே இஜ்ஜத்துள்ள குறைக்க மாதிரி. இந்த ஒரு படத்துல இருப்பாங்களே, அது இது எது, அவன் ஒருத்தர் சிரிக்க வைப்பான் பார்த்தியா, சில பேர் சிரிக்க மாட்டான், அவனும் எவ்வளோ ஜோக்கு சொல்லி பார்ப்பான், நிறைய ப்ரோக்ராம் பார்ப்பான். ராத்திரிக்கு பூசிக்க வேண்டாம், 8 மணிலேருந்து 9 மணிக்கும் சிரிக்கக்கூடாது அப்படின்னு வாயே தரக்கூடாது, பல்லே தரக்கூடாது, இந்த பக்கம் உட்காந்து எல்லாத்துக்கும் தூங்க மூச்சிங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் பார்க்கிறேன் இந்த ஒரு நிகழ்வை, இந்த 3 மாசம் திருவரை காலத்தினுடைய இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை இறை வாசங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது மாற்றம் இதான் நான் இன்னைக்கு பகிர்ந்து கொள்ள இருப்பது. நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, பொதுவா இப்ப நம்ம வாழ்ற இந்த காலத்துல, என்னங்க தலை சரியில்லைங்க, இந்த நாடே சரியில்லைங்க, இந்த ஊரே சரியில்லைங்க, என்னங்க ரோடு சரியில்லைங்க, இந்த முதல்வர் சரியில்லைங்க. இன்னைக்கு அப்படியே அசால்ட்டா நம்ம என்ன பண்றோம், நிறைய பேரை அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த ஸ்கூல் சரியில்லை, அந்த பங்கு சரியில்லை, அந்த ஆஸ்பத்திரி சரியில்லை, அந்த டாக்டர் சரியில்லை. நீங்க யோசிப்பாங்களேன், நிறைய நேரங்கள் அப்படியே அசால்ட்டா நம்ம என்ன பண்றோம், மற்றவங்க சரியில்லை சரியில்லை சரியில்லை, மற்றவங்க சரியில்லை, ஆனா நீ நான் அவங்களாம் ஏன் சரியில்லை, யாரும் மாறலங்க, எல்லாம் ரொம்ப சுயநலவாதி, எல்லாம் செல்பிஷ், மோசமான உலகம் இது. பொதுவாக இன்னைக்கு பேசுறாங்க, நீங்க கேட்டுருக்கீங்க, மனிதர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் தான் நான் பேசுறேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், மாற்றம் சமூகத்தை உங்களால மாற்றவே முடியாது. நான் உன எழுதி தனி போட எடுத்துங்க, சமூகத்தை உங்களால் மாற்ற தனி மனித மாற்றம். நான் சொன்ன அந்த சன்னியாசி ஆக மாறிய திருடன், அந்த ஒரு ஷார்க், ஒரு அந்த மூலையில ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாங்களேன், அவன் வாழ்வு மாறியது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல கூட பாத்தீங்கன்னா திருவருகை காலத்துல ஆண்டவர் நமக்கு விடுக்கிற அற்புதமான இன்னைக்கு வாசகங்கள் ரொம்ப அழகாக வாசி கேட்டோம். முதல் வாசகத்தை எடுத்துக்கலாம், இதை நான் பலமுறை சொல்லி கொண்டான். பாத்தீங்கன்னா இந்த இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய அன்பை மறந்து துறந்து போறாங்க, பாபிலோனில் அடிமையா இருக்காங்க. அப்போ நிறைய துன்பங்களுக்கு ஆளாறாங்க. பிறகு எருசலேமே உன் துன்ப துயரத்தின் ஆடையை களைந்து விடு, கடவுளுக்கு அருளும் ஆட்சியின் பேரழகை என்றென்றும் ஆணையாக அணிந்து கொள், கடலிலிருந்து வருகிற நீதி ஆணையாக புனைந்து கொள், என்றென்றும் உள்ள ஒரு மாட்சி மணிமுடியாக தலை மீது கூடிக்கொள் அப்படின்னு சொல்ற. பாத்தீங்கன்னா பாரூக் என்ற அந்த இறைமாக்கினர் இந்த இஸ்ராயல் மக்களை எப்படிமா ஒரு இஸ்ராயலை ஒரு பெண்ணாக உருவகிக்கிறார். தலையில சூடிக்கோள், ஆடை அணிந்து கொள். அப்புறம் அவங்க பலவிதமான வேதனைகளோடு, உங்களுக்கு தெரியும் அடிமைத்தனம், நிறைய துன்பங்கள், நிறைய வேதனைகள், சொந்த வீடை விட்டுட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோமே. பேருங்க வெளிநாட்டில் வேலை செய்யறாங்க, அகதிகள்ல போய் சொல்றாங்க, அகதிகள் அல்லது வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டம், ஐயோ என் சொந்த ஊர்ல போக முடியலையே, சாப்பிட முடியலையே, என் குடும்பத்தோடு இருக்க முடியலையே, இந்த வேலைக்காக போறான் பாருங்க, அவனுக்கு தெரியும் அந்த வலி வேதனை என்னன்னு சொல்லி. அப்ப இதே ஒரு சூழல் தான் இந்த என்னது இறைவாக்கினர் பாருக்கு சொல்றார். அப்பதான் சொல்றார், உன் துன்பத்திலிருந்து உன்னை வெளிவருவதற்காக உன் மீட்பர் உன்னை தேடி வர இருக்கிறார். வசனம் அழகா, எழுந்திரு எருசலேமே, உன்னை தேடி வரக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார், இறைப்பற்று உடைய ஆட்சியாக உன்னை நிறுத்துவார் அப்படின்னா வசனம் இன்னைக்கு ரொம்ப அழகாக நம்ம இன்னைக்கு முதல் வாசி கேட்டோம். அப்ப இன்னைக்கு நான் யோசிப்பாங்க, கடவுள் மக்களை தேடி வைதான். உங்களுக்கு தெரியும் கிறிஸ்துமஸ் இதை பற்றி நம்ம பலமுறை சிந்தித்து இருக்கிறோம். கடவுள் மக்களை தேடி வருகிறார். அங்க பாத்தீங்கன்னா பல இடங்களில் நான் சுட்டி காட்ட முடியும்.
ஒவ்வொரு முறையும் அவர் வந்து இந்த இறைவாக்கு அனுப்பி உங்களுக்கு மீட்பை வருவார், மீட்பு தருவார், உங்களுடைய துன்பங்களிலிருந்து, உங்களுடைய வியாதிகளிலிருந்து, உங்கள் நோயிலிருந்து விடுவிப்பார் என்ற நம்பிக்கை செய்தியை தருகிறது தான் பழைய ஏற்பாடுல இறைவாக்கினுடைய மிகப்பெரிய ஒரு பணியாக இருந்தது. அப்ப இன்னைக்கு நாம் கூட யோசிப்பாங்க, இனிமே நாம வாழ்ற சமகாலத்துல இயேசு எப்படி நம்மை சந்திக்க வரலாம்? எனக்கு இந்த சக்கேயுடைய வாழ்வுக்கு தான் ஞாபகம் வரும். சக்கேயுவை அவன் கடவுளை தேடினான், இயேசு அவனை தேடி போல. வசனம் எடுத்து வாசிங்க உட்கார்ந்து. அவன் காண விரும்பினான், அவன் தான் மரத்த மேல ஏறினான். அதுக்கப்புறம் தான் இயேசு சொல்றார், நான் உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் பாருங்க. கடவுள் அவனை தேடி போல, அந்த பக்கம் போறாரு, அவன் அவனை தேடினான். அதுக்கப்புறம் இயேசு சொல்றார், நான் உன் வீட்டுக்கு வரேன், நான் உன்னோடு விருந்து உண்ணு சொல்றார். அங்க மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை நம்மால வாசிக்க முடியும். இன்னைக்கு என்னையும் உங்களையும் தேடி கூட கடவுள் வந்து கொண்டே இருக்கிறார். எங்க என்ன பிரச்சனைக்கு நற்செய்தி தான் ரொம்ப அழகாக வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி எப்படி நம்ம வந்து ஆண்டுடைய வருகைக்காக நம்மை தயாரிப்பது. நீங்க பாத்தீங்கன்னா, நான் பல முறை இந்த ரோட்ல போகும்போது எனக்கு பயமா தான் இருக்கும். சிலத்துல கார்ல போகும்போது பயம் இல்லை, டூ வீலர் போனா அங்கங்கு பள்ளமா இருக்கும். அதுவும் தண்ணி எல்லாம் வந்துச்சுன்னா நீங்க அப்படி ஏரியர்னா பொத்துன்னு கீழே வந்துடும். பின்னாடி வர வண்டி நம்மளை தட்டிட்டு போயிட்டே இருப்பான். நான் இப்போ நிறைய போட்டாங்க நினைக்கிறேன். இந்த மழை வந்தாலே தெரியும், ரோடே இல்லாம போயிடும். ஆண்டவர் சொல்ற வசனம் அழகாய் சொல்றது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படட்டும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படட்டும், கோணல் அளவை நேராக்கப்படட்டும் அப்படின்னு சொல்றான். அவன் நான் யோசித்து கொண்டிருந்தேன், என்ன பள்ளம் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் என்னங்க பள்ளங்களை வச்சிருக்கோம்? நீங்க பாருங்க, இந்த மனதை வந்து பள்ளம் கூட சொல்லலாம். நீங்க நிறைய நேரங்கள்ல பொதுவாகவே நீங்க நிறைய பேர்ட்ட பேசிப்பாங்களே, நானும் கூட நிறைய பேர்ட்ட பேசிக்கேன் பல பேர்கிட்ட. அவங்க சொன்னா கூட நிறைய பேர் காயங்களோடு இருக்கிறாங்க, நிறைய காயங்கள். நீங்க பேசினா தெரியும், அவங்ககிட்ட வெளியே சொல்ல முடியல. அது உறவுல பிரச்சனை, மற்ற ஏதோ பிரச்சனை, மனக்காயம், பணக்காயம், மனசு ஏமாத்திட்டான், சொந்தக்காரர் பண்ணிட்டான், ஃப்ரெண்ட் இப்ப காதலிச்சேன், என் நண்பர்கள் தோத்தேன், இது பண்ணிட்டான் அப்படின்னு நிறைய நேரங்கள் ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும் பாருங்களேன். நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, இந்த பள்ளம் என்பதை பற்றி பேசும்போது சொல்லலாம், காயங்களோடு வாழ்பவர்கள். நிறைய நோய் வந்துடுச்சு, எனக்கு இந்த வியாதி வந்துடுச்சு, என் தோல்வி, எனக்கு வியாபாரம் போயிடுச்சு, அல்லது என் வாழ்க்கையில் நான் நல்லா இருந்தேன், இன்னைக்கு நிறைய கடன் தொல்லையில வாழ்ற, நிறைய காயங்கள். அவன் என்னை கூண்டு போயிட்டு இப்படி என்னை கையை மாட்டி விட்டான், இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு நான் இன்னைக்கு ரொம்ப அவசரப்படுறேன் அப்படிலாம் நிறைய பேர் பாருங்க. ஆனா வெளியே சொல்ல முடியாது. அதான் நினைக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப அழகான வசனம், இந்த பள்ளங்கள் பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படட்டும் சொல்ற. அப்ப இன்னைக்கு நான் நீங்க கூட எப்படி இயேசுடைய வருகைக்காக நிறைய எல்லாருக்குமே இருக்கு. நீங்க உட்கார்ந்து பேசி பாருங்க, நீங்க உட்கார்ந்து இருக்க அத்தனை பேருக்கும், படிக்கிற பிள்ளையிலிருந்து வயசான தாத்தா பாடி வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. நீங்க பேச ஆரம்பிச்சா சின்னத்தை கண்ணில் தண்ணி வந்துடும். சொல்லுமா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், பாருங்க இவ்வளவு பெத்து வளர்த்தேன், என்னை வந்து பார்க்க கூட மாட்டான், என்னை போய் ஒரு இதுல சேர்த்துறான், கல்யாணம் பண்ணி வச்சவனே பொண்டாட்டி பின்னாடி அலையிறான். அந்த அம்மா சொல்லுமா, மாமியாரு நீங்க உட்காந்து இருக்க மாமியார் சொல்லுமா, எதுக்கு இருக்கிறதுக்கு சோறு இல்லாம போயிடும் இல்ல. அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த காயங்கள் தான் பல வந்து பெரிய பிரச்சனையாய் மகிழ்வை தொலைப்பதற்கு காரணமாய் அமைந்து விடுகிறது. அவன் ஆண்டவர் சொல்றார், பள்ளங்கள் நிரப்பப்படட்டும். ரோட்ல இருக்கிற பள்ளங்கள் நிரப்பினாதான் ரோடு ஒழுங்கா போவோம். நான் சொன்ன மாதிரி எத்தனை ஆக்சிடென்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. இந்த மதுரவாயில் அந்த ஏரிக்கரை கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சி கண் முன்பாக வருகிறது. அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியல, பேப்பெல்லாம் வந்துச்சு, செய்தியாக பார்த்து வாசிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு திரும்புறல ஏரிக்கரை, அந்த பக்கம் அந்த மேலே வண்டிய ஷாம் அகாடமி, ஒரு பெரிய பள்ளு. நானே பல முறை போயிருக்கேன் அந்த அன்பிங்களை சந்திக்கும் போது. காலையில தன்னுடைய தம்பியை ஸ்கூல்ல கூட்டு போறதுக்காக போறான். ஷாம் அகாடமி தான். இந்த கடந்த ஜனவரி மாதம் நினைக்கிறேன். போகிற அந்த பள்ளம் மழை பெய்து இருக்கிறது. அந்த பள்ளத்துல இந்த பொண்ணு இத்தனைக்கும் ரொம்ப ஸ்லோவா போயிருக்க, ஏறுது பள்ளம், பக்கத்துல தண்ணி லாரி, முடிஞ்சிச்சு கதை. இப்பதான் ஐடியில சேர்ந்து 60,000 சம்பாதிக்கும். அந்த குடும்பம் அந்த பொண்ணை தான் நம்பி இருக்கு. ஆனா இப்போ யோசிச்சு பாக்குற, அந்த பள்ளம் அங்க இல்லாம இருந்தா அந்த பொண்ணு செத்து இருக்குமா? அந்த பள்ளத்தை தண்ணி வராம இருந்த பள்ளம் இருந்தா பரவாயில்ல, மழை வந்து தண்ணி தெரியல. அப்ப அந்த பள்ளம் நிரப்பப்படல, விளைவு ஒரு உயிர் இறந்து போடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்க உடனே அடுத்த நாளே அந்த இடத்துல வந்து போட்டுக்கிட்டு உடனே நிறைய பேர் போன இது மாதிரி பண்ண, எப்படி எத்தனை பேர் உயிர் சாக போகுதுன்னா அடுத்த நாள் ரெடி பண்ண. இப்ப அங்க பள்ளமே இல்லை. நீ நிறைய நேரம் நம்முடைய உள்ளம் என்ற பள்ளத்துல நிறைய காயங்கள், நிறைய வேதனைகளை சுமந்து கொண்டு இருக்கிறோம். இந்த பள்ளங்கள் நிரப்பிதான் இயேசுடைய வருகை என்ன பண்ணுது? அந்த இஸ்ராயல் மக்கள் துன்பங்களால், துயரங்களால், வேதனைகளால், வசனங்களாக நான் வாசித்தேன்,
அவ எல்லாத்துக்கும் ஆண்டவர் விடுதலை தருகிறார், விடிவு தருகிறார், பதில் அளிக்கிறார். அவளுடைய காயங்களில் இருந்து அவளை குணமாக்குறார். இன்னைக்கு நான் நீங்க எந்த விதமான பள்ளங்க, எந்த விதமான காயங்களை வைத்து இந்த காயங்களால் நிரப்பப்படும், இந்த காயங்கள்லாம் ஆறும். அதுக்கு தான் இயேசுடைய வருகை. அதற்காக நாம என்ன பண்ணோம்? நம்மை ஆயத்தமாக்கணும். இரண்டாவது விஷயம், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படட்டும். நீ மலை அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? மலை கைத்தட்டுங்க, ஜோரா கைத்தட்டுங்க. அவருக்கு வெத்தன்னு சொல்லிட்டார். இந்த உலகம் இன்னைக்கு நாசமா போகுது அப்படின்னா நான் சொல்ல, எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருக்குள்ள விதம் நான் சொல்ல, எல்லாருக்கும் இதெல்லாம் ஒன்றும் புதுசுனா இல்லை. எல்லாருக்குள்ள அப்படியே உள்ள பூந்து கிடக்கு ஆணவம், மலை, அப்படியே குன்று. நான் சொல்வேன் அழகாய், நான் அடிக்கடி சொல்லுது, இந்த உங்களுக்கு சொல்வேனே, என்ன சொல்வேன், அந்த கண்ணுக்குட்டி தான் சொல்வேன்ல. கண்ணுக்குட்டி பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். என்னது? கொம்பு சின்னதாக. நீ பார்த்துப்பீங்க, நீ தடவைலாம் உள்ளலாம், அப்படியே வளர ஆரம்பிக்கும், கொம்பும் வளர ஆரம்பிக்கும். அப்போ என்னது? கொம்பு முளைக்கும், தடி அப்படின்னு நம்புறேன், அப்படின்னு நம்புறேங்க. அப்படியே போனோம், அதுக்கு திமிரு வந்துடும், தனாவிட்டு வந்துடும். அதுக்கு அதிகமான அகந்தை. கொஞ்சம் படிச்சிட்டோம், கையில நிறைய காசு வந்துடுச்சு, வீடு கட்டிட்டோம், காரு வாங்கிட்டோம், பையன் வெளிநாட்டு இருக்கான், நிறைய நகை வாங்கிட்டோம், அவ்வளவுதான், நம்மள கையிலே பிடிக்க முடியாது. பல இடங்கள் நான் பார்த்திருக்கேன். இந்த நான் என்ற எண்ணம் தான். நிறைய மலைகள் ஆண்டு ரொம்ப அழகாய் சொல்றார், மலைகள் யாம் தாழ்த்தப்படட்டும், அடிச்சு நொறுக்கணும். நிறைய நேரங்கள் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் விழா என்ன, வருஷம் வருஷம் ட்ரெஸ் மாட்டிக்கணும், வருஷம் வருஷம் மட்டன் பிரியாணி பண்ணோம், வருஷம் வருஷம் வீட்டை டெக்கரேட் பண்ணோம், கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் போனோம், கேக் வெட்டணும், அதோட மட்டும் வந்தா கிருப்பு வச்சா போதுமா? ஆண்டவர் சொல்ல, நான் சொல்ல, நீங்க என்னோட உன்னோட எல்லாட்டும் இருக்குதான் ஆணவம். ஒன்னு சொல்லக்கூடாது. சில பேர்லாம் இருக்காங்க, அப்படி சொல்லிட்டா போதும், அவ்வளவுதான், புஷ்ன்னு வந்து நம்ம கோவம். எங்கிட்டு வரும் அந்த கோவம்? என்னை டச் பண்ணிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை செல்ஃப் வார்த்தைகள் தான். நிறைய பேர் வார்த்தையால யாராவது கட்ட, நோரால நான் கெட்டேன்னு சொல்லுவான். பாத்தீங்களா? யாரால நான் கெட்டேன், நோருனா ஐ மீன் வாயால நான் கெட்டேன்னு சொல்லுவாங்களா. இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனையை வந்து இந்த அகந்தை. நிறைய நேரங்கள் அப்படி வாழ்வு பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த ஒரு சாமியார், அவருக்கு வந்து இந்த பங்குல இருக்க ரொம்ப மக்கள் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பங்கு மாசம் அவர் இந்த பங்கு விட்டு போயிடலாம் பார்க்குறேன். ஒன்றும் பேச, இந்த ஊரு திருந்தாது, அதெல்லாம் நாசமா போவீங்க, நீங்களாம் எல்லாம் நரகத்துக்கு போவீங்க அப்படின்னு கத்துறாரு. ஒரு பையன் மட்டும் சொல்றான், சாமி நான் நரகத்துக்கு போக மாட்டேன், ஏன், நான் இந்த பங்கு இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நாம் நினைக்கிறது நான் என்ற அகந்தை ஆணவம் நம்மை கவிப்படுத்திக் கொண்டது. எப்படிலாம் நம்ம தயாரிக்கலாம்? இயேசுடைய வருகைக்காக காயங்கள் பள்ளங்கள் நிரப்பப்படட்டும், மலைகள் எல்லாம் அடிச்சு உடைக்கட்டும், அது வந்து இல்லாம போகணும். அது நிறைய நேரங்கள் இன்னைக்கு நிறைய உறவுகள்ல எனக்கு தெரியும். நிறைய விஷயம் நம்ம அடிப்பாக்கம் ஒரு பங்குல 2000 ஆண்டுல மனித எனக்கு இன்னும் கண் முன்பாக அண்ணன் தம்பி 2 பேர், இதுதான் பக்கத்து வீடு. நிறைய நேரங்கள் பத்தி ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி உறவுகள்லாம். ஒரு சுவர் பெருசா போட்டான், அந்த அம்மா அன்பிய பொறுப்பார, பேச்சுவார்த்தை இல்லை, சண்டை ஓராண்டு அல்ல பல ஆண்டுகள், சப்ப மேட்ரு தான் சண்டை. அதோ நிலத்துல கொஞ்சம் 6 அடி எடுத்துட்டாங்க. ஆனா 2 பேரும் பாருங்களேன், வியூ கோயில்ல எங்க இல்லப்பா, அங்க சொல்ற மாதிரி பார்க்கலாம் அங்க. அப்போ நான் 2000 இருந்தப்போ பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஆக்டிவிட்டி பங்குல அப்படி ஊந்து செய்வாங்க, அப்படி எல்லாம் செய்வாங்க, எல்லாத்துலயும் இருப்பாங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காட்ட அந்த தம்பிகிட்ட பேசிக்க மாட்டாங்க. 2 பேரும் அவங்களும் பேசிக்க மாட்டாங்க, அவங்க பிள்ளைங்களும் பேசிக்க மாட்டாங்க. இந்த மலை என்ற ஆணவம் அகந்தை அடித்து நொறு. 3வது ஆண்டவர் ரொம்ப சொல்றாரு, கோணலானவை கரடு முருடானவை எல்லாம் சமதளமாக்கப்படும். அந்த மலைக்கு ஒரு நிகழ்ச்சி நான் வாசிச்சு அதை மறந்துட்டேன். ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வந்து ஆர்மி ஆபீசர். இப்ப எப்படி அமரன் பண்ண மாதிரி ஆர்மியில பயங்கரமா இருந்தார், வெரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர், எல்லாம் பர்ஃபெக்ட் ஆனும் அப்படின்பார். திடீர்னு அவரை நான் ஒரு முறை இங்கே சந்திக்க போயிருந்தேன். அப்போ அவர் என்னன்னா அவங்க மனைவி சொன்னாங்க, ஃபாதர் 30 செகண்ட், நல்லா கவனிங்க, 30 செகண்ட் ஆக்சிஜன் வந்து மூளைக்கு போடியாம். செகண்ட்ஸ் தெரியல, நொடி. அவர் வந்து என்ன மூளையில என்னாச்சு, கிளாட் வந்துச்சு. இன்னைக்கு அப்படி ஸ்மார்ட்டா அப்படியே மார்பு ஈறு கட்டிட்டு இருந்த ஒரு வெஜிடபிள் தெரியுமா, வெஜிடேட்டிவ் சொல்லுவாங்க பாருங்க, படுத்த படுக்கையாக 30 செகண்ட் அந்த ஆக்சிஜன் மூளைக்கு போல அப்படி டிப்
டிப் டாப்பா, நான் அவர் தப்பா சொல்ல, டிப் டாப்பா ஒரே ஸ்மார்ட்டா கத்திக்கிட்டு அதை பண்ணு, 5 மணிக்கு அந்த 4 மணிக்கு அந்த வீட சுத்தமா போய் அதை பண்ணு இதை பண்ணு சத்தம் போட்ட மனிதர் என்று இதுதான் சொல்றாங்க. நிறைய நேரம் நம்ம கூட இன்னைக்கு மலைகள் நிறைய வச்சிருக்கோம். மலை குண்டுகள் சின்ன சின்னதா, சில பேருக்கு பெருசா இருக்கும், சில பேருக்கு சின்ன சின்னதா இருக்கும். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், இந்த நாளில் ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் தாழ்த்தப்பட அடித்து நொறுக்கப்பட்டாதான் இயேசுடைய பிறப்பு நமக்கு மகிழ்வு. 3வது, கோணனால் அவை கரடுமுரடால் நேராக்கப்படும். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம், பார்த்தா நான் ரொம்ப நல்லவன், நான் சொல்லுவேன் நான் ரொம்ப கெட்டேன். ஏன்னா நமக்குள்ள நிறைய தவறான வாழ்க்கை குறைபாடுகள், பலவீனம் நிறைய இருக்கு. நான் இல்லைன்னு சொன்னா அதிகமா சொல்லுவேன், பலவீனம் இல்லாத நம்முடைய திருத்தம் சொல்ல நானே ஒரு பாவி அப்படின்னு சொல்றேன். அனைவருமே பாவி தான். நீ நிறைய இன்னைக்கு வாழ்க்கை முறையில இப்போ செல்போன் யூஸ் பண்றது, போதை நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்து பயந்துட்டேன். பெங்களூர்ல டீ குடிக்க போயிருக்காங்க பசங்க, யாரு ஐடி, இது கேஷ் சொன்ன ஒரு பொண்ணு சொல்லிச்சு என்கிட்ட, ஃபாதர் பெங்களூர்ல மட்டும் இங்கேயே முகப்பேர்லயே ஐடி ஃபீல்ட்ல எல்லாரும், அது மட்டும் இல்லையா இதுவும் எல்லாம். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணும்போது தெரியல. ஓகே குட். அது ஸ்டைல். இப்போ பழக்கம். இப்போ என்ன, நான் தப்புன்னு சொல்ல, அது பழக்கம், தவறான பழக்கம் இல்லை. அது எவ்வளவு ஒரு பாதிப்பு. இன்னைக்கு கலாச்சார மாற்றம், நம்ம செய்யற தவறுகளை நாமே மெச்சிக்கொள்ளும். எவ்வளவு தப்பான போதை பழக்கம், கூலிப்பு அப்படின்னு சொல்றான். பசங்க நான் ஸ்கூல்ல கூலிப்பு என்பது சின்ன ஒரு மாதிரி வாயில வச்சு எனக்கு தெரியல, நான் பார்த்தது இல்லை சொல்றேன். அப்புறம் சின்ன வயசுல எனக்கு ஏன் குழந்தை பாக்கி இல்லை, இந்த மாதிரி தவறான செயல்பாடுகள்ல குடி குடி குடி, எங்க பார்த்தாலும் ஒரே குடி, கேதரிங் கேதரிங் கேதரிங், பர்த்டே கேதரிங், எல்லாத்துக்குமே சரக்கு பாட்டி இல்லாம இல்லை. அப்ப என்னன்னா அது எங்கே நம்ம இது தவறான கரடுமுரடானவை கோணலானவை நிறைய தீய பழக்க வழக்கங்கள் தான் இன்னைக்கு மனிதனை அவனுடைய வாழ்வை அழிக்கும். இன்னைக்கு நான் எப்படி தயார், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் இதான் மாற்றம். நான் சொன்னேன் மாற்றம் என்பது வெளியிலலாம் இல்லை, நான் என்கிட்ட. அப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்போ சபரிமலைக்கு போறாங்க, நான் நிறைய பேர் பார்ப்பேன், காலைல செருப்பு இல்லை, காலையில பச்சைத்தல்ல குளிக்கிறாங்க, நிறைய மாலையை மாட்டிக்கிறாங்க, அந்த மாதிரி போறாங்க. அங்க போயிட்டு வண்டியில போறாங்க, அங்க போய் அந்த சபரிமலை போய் அந்த ஏரியில குளிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. 40 நாள் திருப்பி பழைய குருடி கதவை திரடிதான். ஆனா இப்ப அதுவே பண்றது இல்லை சில பேர். அப்ப நம்முடைய வாழ்வு மாற்றத்தை நோக்கி பயணிக்கணும். அப்ப இயேசுடைய வருகை நமக்கு என்ன சொல்லுது? ஆமா, என்ன பண்ணும், இந்த பள்ளம், இந்த மலை, இந்த கோணலானவை எல்லாம் நேராக்கப்படணும். எனக்கு அழகாக ஒரு நிகழ்ச்சியை வாசித்தேன். அது ஒரு ஏழை குடும்பம், ஒரு குடிசை வீடு. அந்த வீட்டுல அவன் வயசான 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வர, வெளியில மழை பெய்து கொண்டு இருக்கிறார். அப்போ சொல்ற, கொஞ்சம் இடம் கொடுங்க, மழை உள்ளந்து வேற, நமக்கே இங்க படுக்கிறதுக்கு சின்ன வீடு, இடம் இல்லை, அந்த உள்ள சேர்க்காத. அப்ப அவர் சொன்னாரு, நம்ம படுக்க முடியாது, ஆனா அவர் உள்ள சேர்த்து 3 பேர் நிற்பதற்கு இடம் இருக்கிறார். 3 பேர் நிற்பதற்கு இடம் இருக்கு, படுக்க முடியாது ஆனா இருக்க இடம். இன்னைக்கு நான் குடிச்சேன், மனம் இருந்தான். நீங்க நிறைய நேரம் நம்ம மனங்களை நம்ம அடிக்கடி பார்க்கணும். செப்படி என்னும் சொன்ன மாதிரி ரோடு பள்ளமா இருக்கு, அவன் போய் பார்ப்பான், போனா ஆக்சிடென்ட் வரும், நிறைய உயிர்கள் செத்து போவோம். இதுதான் இயேசுடைய வருகை. அதான் திருமுழுக்கு யோவான் சொன்னாரு. நீங்க நிறைய நேரம் நம்முடைய மனங்களை நம்ம சரிப்படுத்தாம போதுதான் மாளிகை கூட ஒண்ணுமில்லாம் போகுது. மனம் இருந்தால் குடிசை கூட மாளிகையா மாறும் சொல்றாங்க. மனம் இல்லைன்னா மாளிகை கூட குடிசையாய் மாறும். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இன்னைக்கு அருமையான இறை வசனங்களை நம்ம தாக்கிக் கொள்வோம். நம்ம மத்தவனை பத்தி யோசிக்காதீங்க. அவன் எப்படி இருக்கான், இவன் நான் எப்படி இருக்கேன் ஆண்டவர் முன்பா, என்கிட்ட என்ன பண்ணல இருக்கு, எவ்வளவு காயங்கள், நான் எத்தனை பேரை காயப்படுத்துறேன், நான் எத்தனை விதமா ஆணவ அகந்தையோடு இருக்கேன், நான் யார்கிட்ட பேசாம இருக்கேன், இன்னும் மன்னிக்காம இருக்கேன், எவ்வளவு சண்டை போட்டு இருக்கேன். முன்ன நான் சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் என்ன, நைட்ல செல்போன், தூங்குறது இல்லை, ஒழுங்கா சாப்பிட்றது இல்லை, டைமே ஒழுங்கா எழுந்து சோம்பேறித்தனங்கள் நிறைய இருக்கு, நம்ம கடமையை ஒழுங்கா செய்யறது இல்லை, நிறைய விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். நினைக்கிறேன் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தான் ஆக்கி கொண்டு மாற்றத்தை நோக்கி பயணிக்கும். இயேசுடைய அந்த பிறப்பு இந்த ஆண்டு நமக்கு நிச்சயமா அமைதியை நிம்மதியை தருகின்ற ஒரு அவருடைய பிறப்பாக அமைய அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். எழுந்திருப்போம். அந்த விசுவாசத்தை அறிவிப்போம். ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
எருசலேமே எழுந்திடு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில், உன் கடவுளின் உனக்கு வரும் மகிழ்ச்சியை பார். பாரூக் 5:5 வாசிக்கிறோம். நம்மை தேடி நம்மில் ஒருவராக வாழ இருக்கிற, வாழ்விக்க இருக்கிற நம் ஆண்டவராக இயேசுவிடம் நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை, மன்றாட்டுகளை நம்பிக்கையோடு எடுத்துறேன். இதோ என் தூதனே, உமக்கு முன் அழைக்கின்றேன், அவர் உன் வழியாக ஆயத்தம் செய்வார் என்ற இறை வார்த்தையின்படி கிறிஸ்துவின் வருகைக்காக மக்கள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவியர் அனைவரையும் திருமுழுக்கு யோவானை போன்று தன் நற்செய்தி அறிவிப்பு பணியால் பலரின் கருடு முரடான வாழ்வையும் சீராக்க, பரிசுத்தமாக்க வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தில் உலகில் கொண்டு வர அமைதியின் அரசராக தம் மகனையே எங்களுக்காக கையளித்த இறைவா, பல்வேறு போட்டி, பொறாமை, சுயநலம், தற்பெருமை, வீண்பெருமை போன்றவற்றால் அமைதி வாழ்வினை இழந்து பிரிந்து வாழ்கின்ற குடும்பங்களும் சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவ உறவால் மீண்டும் இணைக்க பெற்று சமாதானத்துடன் ஒன்றுபட்டு வாழ உம் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை அமைதியின் அரசரே எம் இறைவா, உலக நாடுகளின் ஒற்றுமைக்காகவும் சமாதானத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். சாதி, சமயம், மொழி, இனம், நாடு போன்ற வெவ்வேறு கலைந்து மனித நலத்தை பாதுகாக்கப்பட்டு நாட்டு தலைவர்களின் சமாதானத்தின் கருவிகளாக செயல்பட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆயனை போல் எங்களை வழி நடத்துபவரே எம் இறைவா, இவ்வுலக ஆசைகளை வழி தவறி தடுமாறும் இளைஞர், இளம்பெண்கள் தன் வாழ்வில் நல்ல குறிக்கோளுடன் வாழவும், மது ஆற்றலுடன் சீரழிந்த தன் வாழ்வை சிறக்கவும், போராட்டத்தை துணிச்சலுடன் வென்று வாழ்வில் வெற்றி பரிசை தட்டி செல்லவும் பரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, கடந்த சில வாரங்களில் நிகழ்ந்த இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்காகவும் அவர்கள் விரைவில் தங்களின் இயல்பு வாழ்க்கையை தொடரவும், புலம்பெயர்ந்தோர் மற்றும் குடிபெயர்ந்தோர் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புனவாழ்வு வாழ உமது இரக்கத்தை அவர்களின் மேல் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமது வருகைக்காக எங்களை தயாரிக்க என்னை கொடுத்திருக்கிற இந்த திருவருகை காலம் என்ற ஒரு புனித காலத்தில் உண்மையாகவே எங்கள் உள்ள குடிலில் பிறக்க இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அந்த இதய குடில் இருக்கிற தேவையற்ற அழுக்குகளை அனைத்தையும் நீக்கி பள்ளமான காயங்கள் நிறைந்த எங்கள் உள்ளங்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி மலைகள் குன்றுகள் போல உயர்ந்திருக்கிற எங்களுடைய இந்த ஆணவ மகந்து என்ற எண்ணங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கி கரடுமுரடான கோரனான எங்கள் வாழ்வை சீராக்கி நாங்கள் இந்த 2024ஆம் ஆண்டு உமது பிறப்பு விழா நிச்சயமாய் எங்கள் உள்ளங்களுக்கு அமைதியும் ஒரு மாற்றத்தை நோக்கி ஒரு மனிதர்களாக நாங்கள் பயணிக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மிரஞ்சு மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். இதய காணிக்கை
அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாங்க அப்படின்னு செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உமை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவனியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கண்ணீராய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை எங்களுக்கெல்லாம் சுட்டி காட்டினார். நாங்கள் வெடிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அறையணையில் அமர்வோதலமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. Hallelujah.
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைகளுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றுண்ணுங்கள். எனவே உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கலத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் வரைபொருள். கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண மக்க ஊழியம் புரிய தகுந்த வழி ஏற்றுக் கொண்டிருமை கண்டு செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியா உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடு. ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் பேராய ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தல். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். டிசம்பர் மாதம் 8ஆம் தேதியை நாம் காணக்கூடிய அருளை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். இந்த நாள் விடுதலை கரம் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் வழி நடத்த வேண்டுமாய் என்றார். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி அத்தனை பேருக்கா வழக்கமாக இந்த நாளிலே அனைவருடைய அமலுறுப்பு பெருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும். நாம் தாயாம் திருவை நாளை தினம் கொண்டாட அழைப்பு விடுகிறார். இருந்தாலும் அனைவருடைய பேதாங்கி இருக்கிற அமலன் அமளி இப்படியாக அமல உறுப்பு அன்னையுடைய பேதாங்கி இருக்கிற அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்கா நம்முடைய ஜெபவுதிகள் கேட்ட யாவருக்கா இதோ இந்த நன்றி படியிலே நம்பிக்கையோடு கூட வந்து ஜெபித்துக் கொண்டிருக்க நம் ஒவ்வொருவரின் உள்ளத்தின் வாஞ்சிகளுக்காக என்றார். அற்புதமான இயேசுடைய வருகைக்காக நம்மை நாம் தயாரிக்க வேளையில உண்மையான மாற்றம் மனமாற்றம் நம்மிலே துவங்க நம்மிலே நடைபெற அருள் வேண்டும். நம்மிடம் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் இருந்து நமது இதயத்தை சுத்திகரிக்கக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடியவர்களாக மாறும். அந்த இயேசு நம்முடைய இதய குடியில் பிறப்பெடுப்பதற்கான வழிவகை செய்யக்கூடிய காரியங்களில் நாம் இறங்க அருள் வேண்டும். உயிர் தெழுவம் என்ற நோக்குடன் தொழில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவுடைய நேற்று அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணிதாயான புனிதமிக்க மரியாள் அருக்கி அன்னை நம்முடைய கணவரான புனித யோசேப்பு நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியார் புனித திருத்துதர்கள் தோமா அன்னை தெரேசா அல்போன்சா தெய்வ சகாயம் இவ்வளவு எமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நடை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும்
ஒரியதே கேட்ட நற்செய்தி வாசன கடைசி வசனம், கடவுள் தரும் மீட்பை அவர்கள் காண்பார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம். தந்தையாக இறைவனோடு ஒன்றித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற இந்த உலகிலே மனிதனாக அவதரிக்க இருக்கிற பிறப்பெடுக்கிற இயேசு ஆண்டவர், நாமும் கூட அந்த கடவுளின் மீட்பை நமதாக்கி கொண்டு வாழ இயேசு கற்பித்த அற்புதமான ஜெபத்தை கரங்களை விரித்து கண்களை மூடி சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலக இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடரிடம் என்ற அவரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இடலமாயிருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக எமீப்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்ற திருத்தூதர்களுக்கு முடிந்தவரேன். என் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே, உம்முடைய பாத தண்டையிலே வந்து குடும்பி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், என் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தை, நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னி சுகத்தையும், நலத்தையும், மாற்றத்தையும் தந்திட திருவிடம் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்ற பன்னீரே, ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே சகலமின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியான ஒத்துழைப்பார். அவதரிப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர் இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்துண்டு விடுவித்து நாங்கள் இன்றுடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதொரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி நம்முடைய உள்ளக்குடியில் பிறப்பெடுக்க வருகை தர இருக்கிற ஆயத்தமாயிருக்கிற ஆண்டவர், நம் மாற்றத்தை நோக்கி பயணிக்க, நம் உள்ளத்தில் இருக்கிற தேவையற்ற கசடுகளை அகற்றி முழு மனித விடுதலை அனுபவிக்க நம்மையே நாம் தயாரிக்க அந்த இதய குடியில் பிறப்பெடுக்க இயேசு வரைக்கும் தர இருக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவிடலும் திறத்தும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென்.
அன்புக்குரிய இந்த திருப்பலி காலத்தினுடைய 2வது ஞாயிறு. நான் அறிவித்தது போல இன்றைய நாள் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தாயாம் திரு அவை வழக்கமாக அன்னையினுடைய அமலோற்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ வேண்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசுடைய உயிர்ப்பின் பெருவிழாவை மட்டும்தான் நம்ம கொண்டாட வேண்டும். எந்த விதமான புனித விழாவையும் நாம் கொண்டாடுவது இல்லை. ஆகவேதான் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த திருவிழாவை திரு அவை நாளைய தினம் கொண்டாட, உலகம் முழுவதுமே நாளைய தினம் கொண்டாட அழைப்பு விடுகிறது. எனவே நான் சொன்ன மாதிரி இன்றைய கூட நிறைய பேர் போய் அமலை, அமலப்பன், அமல்ராஜ் இப்படியெல்லாம் பேரை தண்டிருப்பாங்க. அவளுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவடி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நாளைய தினம் நான் சொன்ன மாதிரி 8ஆம் தேதி ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையின் நேரம் கொண்டாடணும். எனவே நாளைய தினம் நாம் இந்த விழாவை கொண்டாடுறதால நாளை காலை 11 மணிலேருந்து 1 மணி வரை நம்முடைய ஆலயத்தில் கிருபையின் நேரம் அப்படின்னு ஒன்று தேவ கிருபை நேரம் என்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். 11 மணிக்கு மரியாயிசனே ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும், அதைத் தொடர்ந்து திருப்பாடல் 51 வாசித்து பல கருத்துக்களுக்காக நாம் உலகத்திற்காக, நாட்டிற்காக, நம்முடைய பங்கிற்காக, ஒவ்வொருக்காக ஜெபிக்க இருக்கிறோம். எனவே இதை நம்முடைய அமலுப்பு மாதா பிரசித்தி செய்து வழி நடத்துவார்கள். எனவே நாம் மீண்டுமாக நாளைய தினம் திங்கட்கிழமை அனைவருமாக வேலைக்கெல்லாம் போனோம். முடிந்தவர்கள், நேரம் இருப்பவர்கள் நாளை காலை 11 மணிக்கு நடைபெறுகிற இந்த கிருபை நேரத்திலே கலந்து கொள்ளுமாறு மொழி அன்போடு அழைக்கிறோம். அவர் டிசம்பர் 12ஆம் தேதி வியாழக்கிழமை கொதலு நகர் புனித கன்னிமரியாளுடைய நினைவு. டிசம்பர் 13 வெள்ளிக்கிழமை புனித லூசி மறை சாட்சி நினைவு. 14ஆம் சனிக்கிழமை சிலுவையின் புனித யோவான், புனித ஜான் உடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். கிறிஸ்மஸ் உங்களுக்கு தெரியும், டிசம்பர் 1ஆம் தேதி என்றாலே கிறிஸ்மஸ் அப்படியே பரவலாக உங்களுக்கு தெரியும். எங்கே பார்த்தாலும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, ஸ்டார்ஸ் இப்படி என்று பலவிதமான நிகழ்வுகள் துவங்கிவிட்டது. எனவே நம்முடைய பங்களும் கூட நம்ம ஒவ்வொரு வாரம் இது ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அடுத்த வாரம் நம்முடைய மறைக்கல்வி பிள்ளைகளுக்கான கிறிஸ்மஸ் விழாவை நாம் கொண்டாட, எனக்கு தெரியும் பிள்ளைகளுக்கான தேர்வுகள் எல்லாம் துவங்கிவிட்டது. அதுக்கான தயாரிப்பு இறங்கி இருக்கிறாங்க. இருந்தாலும் பெற்றோர்கள் பிள்ளைகளை அனுப்பி வைங்க. அடுத்த வாரம் ஒரு அரை மணி நேரம் மட்டுமே இந்த விழா நடைபெறும். எனவே அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். நம்முடைய அருள் சகோதரர்கள் நம்முடைய மறைக்கல்வி ஆசை எடுக்கிற அந்த முயற்சியில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி மாணவர்களுக்கான கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெறும். அவ்வாறு உங்களுக்கு தெரியும், பங்குல வின்சென்ட் பால் பல ஆண்டுகளாக அற்புதமான உன்னதமான பணியை செய்து கொண்டு, எனக்கு தெரிஞ்சு பல பங்களை பண்ணுறாங்க, ஆனால் இவ்வளவு பண்ண மாட்டாங்க. பார்த்ததில் உங்களுக்கு தெரியும், ஒரு 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு உண்மையாகவே நலிந்த குடும்பங்களுக்கு இந்த கிறிஸ்மஸை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட இருக்கிறாங்க. எனவே நிறைய நல்ல உள்ள உதவி செய்து கொண்டிருக்கு. எனவே அடுத்த வாரம் வின்சென்ட் பால் நண்பர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஏழைகளோடு கொண்டாட இருக்கிறார்கள். நான் அறிவித்தது போல இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நம்முடைய பங்குல கடந்த வாரமே நாம் துவங்கிட்டோம். நோட்டீஸ் போர்டில் போட்டோம், இதில் தான் குரூப்பில் போட்டோம். ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு நாளும் 2, 3, நேற்று தினம் 4 அன்பியங்கள் இப்படியாக பல இடங்களில் ரொம்ப அழகாக மிக அற்புதமான விதத்தில் அன்பிய பொறுப்பாளர்கள் வழி நடத்தி இருக்கிறார்கள். சில இன்னும் நான் சொல்லுவேன், இன்னும் ஒரு 10 அன்பியங்கள் 20-15 அன்பியங்கள். எனவே தயவுசெய்து அன்பியங்களோடு இணைந்து அன்பிய பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு சில அன்பியெல்லாம் பார்த்து ரொம்ப அழகாக எந்தெந்த வீட்டுக்கு எப்போ வராங்க அப்படி என்று முன்கூட்டியே போட்டிருந்தாங்க. அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இது மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு. அதனால் எனவே தயவு செய்து இனி வரைக்கும் இன்னைக்கு 2 அன்பியா இருக்குது. தொடர்ந்து நான் சொல்கிறேன், இந்த அன்பிய கிறிஸ்மஸ் கேரல்ஸை அர்த்தமுள்ள விதத்தில் இணைந்து நான் சொன்ன மாதிரி அனைவரும் வீடுகளை மிஸ் பண்ணாமல் நேரத்தோடு தான் முக்கியம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நேற்று 11:30 மணி கூட ஆச்சு. ஆகவே தூரமாக இருப்ப கொஞ்சம் சீக்கிரமாக தொடங்கிடலாம். ஒரு 6 மணிக்கெல்லாம் தொடங்கி 10 மணிக்குள்ளே முடிக்கணும். அடுத்த வீடுக்கு நாம் இடைவெளியாக இல்லாமல் பார்த்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு குறிப்பில் நான் சொன்னது போல இந்த கிறிஸ்மஸ் பல நேரங்களில் எப்படி இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுவது? நான் நல்லா ஒரு புது சட்டை போட்டுறேன், நான் நல்லா சாப்பிட்றேன், நான் நல்லா வசதி கொஞ்சம் கிறிஸ்மஸ்க்காக வீட்டை அலங்கரிக்கிறேன், அது தான் தேவை. அது இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வீடுகளை அலங்கரிப்பது, கிரிப் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்து கொண்டு சந்தோஷம். நிறைய வீடுகளை ஸ்டார்லாம் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோடு மட்டும் இந்த கிறிஸ்மஸ் நின்று போனது என்றால் இது கிறிஸ்மஸே இல்லை. ஏன்னா இயேசு கூட தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்குறான். கடந்த 2-3 ஆண்டுகளாக நம்முடைய பங்குல இருக்கிற ஏழை எளியர்களோடு நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடிக்கும். நான் இதை பற்றி இந்த படம் நிறைய பேசி, நான் இந்த மாதிரி பேச மாட்டேன். காய்ந்த மரம் கனிந்த மரம் சொன்ன இந்த முறை காய்ந்த மரம் பூத்த மரமாக மாற்று இருக்கிறேன். ஒரு காய்ந்த மரம் பூக்குமா அப்படின்னா பூக்காது, உங்களுக்கு தெரியும். ஆனால் பூக்க வைக்க முடியும். எப்படின்னா
நாம் செய்கிற சின்ன சின்ன செயல்கள் தான். ஆகவே இங்கே ஒரு கடந்த முறை ஒரு 10 நாளுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருந்தோம். அந்த பாக்ஸில் உங்களால் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ நீங்கள் வந்து உங்கள் பேர்களை எழுதி போடுங்க அப்படின்னும் ஒரு 52-53 பேர் போட்டிருந்தாங்க. அவங்களை பற்றி நேற்று தினம் ஃபோன் பண்ணி அவங்க உண்மையாகவே நடிந்த விழா, அவங்க கஷ்டப்படுறாங்க என்பதையெல்லாம் நாங்கள் கேட்டு தெரிந்து கொண்டோம். சில பேர் நாங்கள் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம். நான் போகும்போது ஒருத்தர் வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்கன்னா அப்போ அவங்க நிச்சயமாக இப்போ நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க இது கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம கேட்க மாட்டோம், நமக்கு பிடிக்காது. அப்போ ஒருத்தர் வந்து இருக்காங்கன்னா அப்போ அவங்களுடைய பொருளாதார வாழ்வில் நடிந்திருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். எனவே ஒரு 50 சீட், காலையில் 2 மணி பேர் எத்தனை போயிட்டாங்க நினைக்கிறேன். இன்னும் நிறைய சீட் இருக்கிறது. நான் பெருசாலாம் பண்ணல. இங்கே கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த ஜபக்குழுவினர் கிறிஸ்டைல் எடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரு சீட் வந்துடும், பேர் வந்துடும். அப்போ அவங்க ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க, இந்த நபருக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஜபிக்கணும் முதல்ல அப்படின்னு சொன்னாங்க. ப்ரைஸ் அப்புறம் கொடுக்கலாம், கிறிஸ்மஸ் ஷேரிங் வந்து அப்புறமா, முதல்ல அவருக்காக ஜபி. நான் நினைக்கிறேன் இது கூட ஒரு அற்புதமான ஒரு தயாரிப்பு தான். நமக்கு யாருன்னே தெரியாது, எனவே சீட்டு இருக்கிறது. அந்த குடும்பத்துக்காக எடுத்து நீங்கள் முதல்ல ஜபிங்க. 2வது நான் சொன்ன மாதிரி பெயர், செல் நம்பர், அன்பியம், இது எனக்கு யாருன்னு தெரியாது. அவங்க போட்டாங்க, அவங்க நான் போட்டு வச்சுருக்கேன். உங்களால் முடிந்த உதவி ஃபோன் பண்ணி, இப்போ நான் சொன்ன கடந்த முறை சில பேர் ப்ரொவிஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க, சில குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தான். ஏதோ நம்மளால் முடிந்து இவ்வளோ தான் செய்யணும் அவ்வளோ தான் செய்யணும் நான் சொல்ல மாட்டேன். முடிந்தவர்கள் மட்டும் எடுத்து நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும். நிறைய பேர் 50,000 60,000 80,000 செலவு பண்ணுறோம். நம்மளே சாப்பிட்றோம், நம்மளே ஓட்டு போகிறோம், நம்மளே எல்லாம் பண்ணிக்கிறோம். நம்ம அடுத்தவங்களை செய்யணுமா அப்படின்னா நிறைய நேரங்களில் இப்படி செய்ய பெருசாக ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபா கொடுப்பீங்க, அதான் செய்வோம். அதை தவிர்த்து நம்மளால் பெரிய சேரிட்டி அப்படின்னா நம்ம செய்யணும்னா நிச்சயமாக நம்ம யாரும் அப்படி செய்யறதில்லை. ஆகவே இது ஒரு அரிய வாய்ப்பு. இது வந்து கடவுள் சொல்ல, நீங்கள் செய்கிற சின்ன சின்ன உதவிகள் எல்லாம் கடவுள் வந்து உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுப்பேன். ஆகவே நான் இதெல்லாம் எவ்வளோ பேசுறதுக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நல்ல உள்ளங்கள் இந்த சீட் எடுத்து, இன்னும் டைம் இருக்குது, அவங்களுக்கு ஜோம் பண்ணுங்க, அவங்கள ஃபோன் பண்ணுங்க. சில பேர் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. நாங்களே நேற்று தினம் ஃபோன் பண்ணோம், எத்தனையோ பேர் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 5-6 முறை ஃபோன் பண்ண பிற்பாடு தான் அவங்களுக்கு திருப்பி, ஏன்னா வயதானவர்கள் இருப்பாங்க, முதியவர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபோன் எடுக்க தெரியாமல் இருக்கும். எனவே அப்படிப்பட்டவர்களை கூட நம்ம கண்டிப்பாக உதவி செய்யணும். நல்ல உள்ளங்கள் நல்மனம் தான். இந்த 2024 நான் நேற்று தினம் ஒரு விஷயத்தை வாசித்தேன். ரொம்ப ஒரு சகோதரி பகிர்ந்து கொண்டாங்க. 50 வயது ஒரு ஆள் நடந்து தான் போனார், ஆஸ்பத்திரிக்கு போய் படுத்தார், காலி. அவங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறாங்க, ஷாக்லாம் கொடுத்தாங்க, போயிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ஒரு நர்ஸ் தான், அவங்க சொன்னாங்க எத்தனை பேர், ஆனால் நடந்து வந்தவர் படுத்தவர் அவங்க ஷாக்லாம் கொடுத்து 1 மணி நேரம் போராடுறாங்க, காப்பாற்ற முடியும். அப்போ யோசிச்சு பார்த்தேன், என்ன வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை. இதுதான் 2024 நான் ஏன் சொன்னேன்னா, சின்ன சின்ன உதவி தான் நம்ம கடவுள் இப்படி ஆசீர்வதிக்கிறோம். அவ்வளோதான். நம்ம செய்கிற சின்ன உதவி தான் கடவுள் நமக்கு வாழ்நாள் நீடிக்க செய்கிறோம். எனவே முதல்ல நான் சொன்ன மாதிரி நல்ல உள்ளங்க எடுத்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க. அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்களே போய் செய்யுங்க, என்கிட்ட கொடுக்க வேண்டாம். நீங்களே சில பேர் என்கிட்ட கொடுப்போம், நாங்களே கூட்டு கொடுக்குறோம். முடியாதவங்க நானே செய்கிறேன். அதனால் 3வது எடுத்தவங்க தயவுசெய்து கடல் ஆன்ல என்னன்னா அப்படியே விட்டுட்டீங்க. 2 முறை ஃபோன் பண்ண பாத அவங்க எடுக்கவே இல்லை, நீங்கள் பல வேலை மறந்துட்டீங்க, அந்த உதவி அவங்களுக்கு எடுக்காமே போயிடுச்சு. அவங்களும் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. எனவே முடிந்த அளவு நான் சொல்றது பெரிய உதவி இல்லை, நம்ம எல்லாம் பெரிய பணக்காரங்க வசதியானவங்கள, நம்மை விட நலிந்திருக்கிற ஒரு சகோதரிக்கு நம்மளான உதவியை செய்வோம். எனவே நான் சொன்ன இந்த சீட்டை நீங்கள் எடுத்து, இப்போ இல்லை பூசை முடிஞ்சோன்னே அடுத்து அவர்களுக்கு உங்களால் முடிந்த அந்த வாழ்வு, இந்த காய்ந்த மரத்தை பூத்த மரமாக நீங்கள் மாற்றுங்கள், உங்கள் வாழ்வும் பூத்து குலுங்கும். அப்படியே பங்குல வருகின்ற டிசம்பர் மாதம் 21 நான் பல தயாரிப்புகள் சொன்னேன், நம்மை நாம் தயாரிக்க இருக்கிறோம். எனவே டிசம்பர் மாதம் 21 சனிக்கிழமை மாலை 5:30 மணிலிருந்து 8 மணி வரை நம்ம வந்து ஒரு தியானத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே அருள் தந்தை செல்வராஜ் MSF சபையை சேர்ந்தவர். ஆக 1 மணி நேரம் தியானம் மறைவு இருக்கும். வெளியிலிருந்து நிறைய குருக்களை அழைக்கிறோம். நல்ல பாபசம் செய்து நீங்கள் வந்து இந்த கிறிஸ்து பெருவிழாவுக்கு உங்களை ஆயத்தமாக்க 21 நடைபெறுகிற தியானத்திலும் பாப மன்னிப்பு வழிபாட்டில் நடந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு கிறிஸ்து பிறப்பு பாடல் போட்டியால் டிசம்பர் மாதம் 22 நடைபெறும் என்று சொன்னேன். முன்கூட்டியே உங்களுக்கு அதை பற்றி அறிவித்திருக்கிறோம். எனவே டிசம்பர் மாதம் 15 கடைசி நாள் பதிவு செய்ய வேண்டியது. அன்பிய கிறிஸ்துமஸ் பாடல் போட்டிகளுக்கான கடைசி நாள் பதிவு செய்ய டிசம்பர் மாதம் 15 ஆல்ரெடி ஒரு 10 அன்பியம் பதிவு செய்தாங்க. ஒரே ஒரு பாடல் தான் எடுக்கணும் சொல்லிட்டேன். ஒருத்த பாடலை நீ தயவு செய்து அன்பி ஒருங்கிலும் அனுப்பி வைக்கணும். எடுத்த பாடலை திருப்பி இன்னொருத்தர் பாடக்கூடாது. பாடினா நீங்கள் அவ்வளோதான் தோற்றுருவீங்க. முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு நாம் பரிசளித்து மகிழ்விப்போம். டிசம்பர் மாதம் 29 ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் திருமண வாழ்விணைந்த 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகளை கொண்டாடுகிற மணமக்களை தம்பதிகளை நாம் வந்து கௌரவிக்க இருக்கிறோம்.
எனவே அப்படியான இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா 50ஆம் ஆண்டு பொண்ணு விழா கொண்டாடுகிற தம்பதியினுடைய பெயர்களை உடைய செல் நம்பரை அன்பியத்தின் பெயரை நம்முடைய உதவி பதிவு செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதோட இதை பற்றி நான் நிறைய முறை சொல்லிட்டேன். நம்முடைய தமிழக ஆயர் பேரவை நிறைய மாற்றங்களை கொண்டு வருகிறது. எப்படின்னா இந்த அன்பியங்கள் முதல்ல அந்த காலத்து தெரியும் 4 பொறுப்பா தலைவர், செயலர், பொருளாளர், துணை செயல்பி எல்லாம் இருந்தாங்க. இப்போ 7 பொறுப்பாளர்கள், விரைந்து வேண்டல் பொறுப்பாளர், முதியவர்கள் பொறுப்பாளர், குழந்தைகள் பொறுப்பாளர், தம்பதிகள் பொறுப்பாளர், அப்புறம் இளையோர் பொறுப்பாளர், இப்படி என்று பல பொறுப்புகளை கொடுத்து தமிழகம் முழுவதும், சென்னையில் மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் தமிழக ஆயர் பேரவை ஏற்படுத்தி நிறைய இடங்கள்ல மறை மாவட்டங்கள் இதை செய்து முடித்து விட்டார்கள். நம்முடைய சென்னை மயிலை மறை மாவட்டத்தில் பல மறை வட்டங்கள், நம்ம ஒரு மறைவட்டம் நுங்கம்பாக்கம் மறைவட்டம் 12 மறைவட்டங்களுக்கு நிறைய மறைவட்டங்கள்ல ஒவ்வொரு பங்கிலும் 8 உறுப்பினர்கள், மொத்தம் 7 பேர், தம்பதிகள் சேர்த்து 8 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து ஒரு புதிய அன்பிய ஒருங்கிணைப்பை வழிநடத்துவதற்கான வழிமுறைகளை கொடுத்திருக்கிறார். எனவே நான் மீண்டுமாக நம்முடைய பங்களிப்பை பற்றி கடந்த பல முறை பேசி ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன் ஒரு 29 ஒரு 20 அன்பியங்கள் எடுத்துட்டோம். இன்னும் ஒரு 10 அன்பியம் 9 அன்பியம் இன்னும் எடுக்காம இருக்காங்க. எனவே தயவு செய்து அன்பிய ஒருங்கிணைப்பதற்காக பல முயற்சி எடுக்கிறாங்க. எனவே தயவு செய்து அன்பிய பொறுப்பாளர்கள் இந்த ஆண்டுக்குள்ளாக நான் நினைக்கிறேன் முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஆண்டிலிருந்து ஒவ்வொரு அன்பியத்தையும் 8 உறுப்பினர்களை கொண்ட ஒரு புதிய அன்பிய வழிகாட்டுதலை நாம் வழிநடத்த ஏதுவாக இருக்கும். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு செய்து அன்பிய ஒருங்கிணைப்போடு இணைந்து பயணிக்க உதவி செய்ய அன்போடு அழைக்கிறேன். அவ்வாறு உங்களுக்கு தெரியும் நம்முடைய புதிய ஆண்டிற்கான விவிலிய இறை தினந்தோறும் விவிலிய வார்த்தை அடைந்தே புத்தகம் நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கிறது. தமிழ் ஆங்கிலம் இரண்டுமே இருக்கிறது, குறைந்த விலைதான். எனவே விருப்பம் உள்ளவர்கள் கடையில் இருக்குது, வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அவ்வாறே கூட உங்களுக்கு தெரியும் நம்முடைய பங்கில் இந்த கிறிஸ்மஸ் விழாவை முன்னிட்டு கேலண்டர்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம கடந்த வாரமே கொடுத்துட்டோம். இன்னும் சில அன்பியங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாங்க. கிறிஸ்மஸ் கவர்ஸும் அதற்குரிய கேலண்டரும் தயவு செய்து உதவி பகுதியிலிருந்து பெற்றுக்கொள்ளாத அன்பியங்கள் பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே உங்களுக்கு தெரியும் நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள் நிறைய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், ஏழையர் உதவுகிறார்கள். இன்று மாதத்துடைய 2வது வாரம் என்னை வெளியில டோர் கலெக்ஷன் நின்று கொண்டிருக்கிறார். நீங்க தருகிற அந்த உதவிதான் அவர்கள் நிறைய ஏழை எளியர்களுக்கு உதவி செய்ய பேர் உதவியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே உடைய தாராளத்தை காட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார ஞாயிறு வழிபாட்டை மிக அற்புதமான விதத்தில், அர்த்தமுள்ள விதத்தில் வழி நடத்தி கொடுத்த நம்முடைய அமனூர்ப்ப மாதா பிரசிடிய அனைவருக்கும் ஒரு பலத்த ஒரு கரபடி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவிப்போம். அடுத்த வாரம் புனித தோமையார் அன்பத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய வழிபாட்டை சிறப்பிப்பாக. இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்தும் இந்த நான் சொன்னேன் இப்போ அத்தனை நிகழ்ச்சியும் நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கோம், குரூப்பில் போடுறோம். அந்தந்த நேரங்களை கருதி நீங்கள் என்ன பண்ணோம், குறித்த நேரத்தில் வழிபாடுகள் பங்கேற்க அன்போடு. அமலோற்ப அன்னை என்பது இயேசுவின் தாயாகிய மரியாவுக்கு அளிக்கப்படுகின்ற சிறப்பு பெயரும், மரியா பிறப்பு நிலை பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டார் என்றும் மறையுண்மையை வெளிப்படுத்தும் போதனையும் ஆகும். இந்த மறையுண்மையை கத்தோலிக்க திருச்சபை அறிக்கையிடுகின்றது. திருத்தந்தை 9ஆம் பயஸ் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் நாள் இயேசுவின் அன்னையாகிய மரியா பற்றி கீழ்வரும் மறையுண்மையை வலுவாதொரு அதிகாரத்தோடு அறிவித்தார். புனித கன்னிமரியா தம் கருவில் உருவான முதல் நொடியிலிருந்து பழையமிக்க கடவுளின் தனிப்பட்ட அருளாலும் சலுகையாலும் மனுக்குலத்தின் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பேறுபலன்களை முன்னிட்டு பிறப்பு நிலை பாவக்கரை அனைத்து நின்றும் பாதுகாக்கப்பட்டார். இந்த மறையுண்மையை மரியாயின் கன்னிமை மற்றும் இயேசுவின் கன்னிப்பிறப்பு ஆகியவற்றிலிருந்து வேறுபட்டதாகவும் அமலோற்ப அன்னை மரியா அளித்த காட்சிகள் 1830ஆம் ஆண்டு நவம்பர் 27ஆம் நாள் அன்னை மரியா புனித காத்ரின் லபோரா என்பவருக்கு காட்சி அளித்தார். அப்போது அன்னை மரியாவை சுற்றி முட்டை வடிவில் தோன்றிய ஒளிவட்டத்தில், ஓ பாவமின்றி உற்பவித்த மரியாயே, உம்மை அண்டி வரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற வார்த்தைகள் காணப்பட்டன. 1858ஆம் ஆண்டு மரியா அமலோற்ப அன்னையா இருக்கிறார் என்னும் உண்மை மறையுண்மையாக அறிவிக்கப்பட்ட 4ஆம் ஆண்டில் புனித பெர்னதத் கெபீரு என்பவருக்கு மரியா லூர்து அன்னையாக காட்சியளித்தார். அப்போது மரியா நானே அமலோற்போம் என்று கூறினார். அமலோற்ப அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமலோற்ப அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம்.
இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றிக் கொள்ளும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்படி நிறைவு பெற்றது. மாசற்ற திருதேமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே